நடுத்தர குடும்பத்தினர் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கிய கார்கள் விற்பனையில் அடிச்சு தூக்கிய மாருதி சுசுகி. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. மாருதி சுசுகி அக்டோபர் 2024 தனது நுழைவு நிலை மாடல்களின் விற்பனையில் 10% உயர்வை பதிவு செய்துள்ளது. இந்த சாதனைக்கு முக்கிய காரணம் கிராமப்புற சந்தைகளில் இருந்து கிடைத்த வலுவான நுகர்வோர் ஆதரவாகும். நகர்ப்புற சந்தைகள் பொருளாதார மந்தநிலை மற்றும் பருவமழை போன்ற சவால்களை எதிர்கொண்டாலும் கிராமப்புறங்களில் சிறிய மலிவு விலை கார்களுக்கு நிலையான தேவை உள்ளது. இந்த வளர்ச்சி மாருதி சுசுகியின் சிறிய கார்கள் வரிசையான எஸ்பிரஸோ, ஆல்டோ K10, ஜெலாரியோ மற்றும் வேகன் ஆர் போன்ற மாடல்களின் விற்பனையால் ஏற்பட்டது. நிறுவனத்தின் மூத்த நிர்வாகி பார்த்தோ பானர்ஜி கூறியதாவது: முதல் காலாண்டில் விற்பனை குறைந்திருந்தாலும் இரண்டாவது காலாண்டில் நிலைப்படுத்த முடிந்தது. அக்டோபர் மாதத்தில் 10% வளர்ச்சியுடன் மாருதி மீண்டும் தன்னுடைய வலிமையை நிரூபித்துள்ளது. கிராமப்புற வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை மாருதி சுசுகி மீது அதிகமாக உள்ளது. பொருளாதார தொற்று நோய்க்கு பிறகு SUVகள் அதிக ஆதிக்கம் செலுத்தினாலும் நுழைவு நிலை ஹேட்பேக்குகள் கிராமப்புறங்களில் வலுவான தேவை கொண்டுள்ளன. 2024 நிதியாண்டின் முதல் பாதியில் கிராமப்புற விற்பனை 8% உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் நகர்ப்புற சந்தைகளில் 2% சரிவு காணப்பட்டது. அதிகமான பருவமழை, மாநில தேர்தல் பிரச்சாரங்களின் எதிர்பார்ப்புகளின் தாக்கம், முந்தைய காலத்தில் ஏற்பட்ட வெப்ப அலைகள் இந்த சமயத்தில் கிராமப்புற சந்தைகளில் விற்பனை வலுவாக இருந்தது என்பது மாருதி சுசுகியின் விற்பனை வளர்ச்சிக்கு வலிமையான ஆதரவாக இருந்தது. மாருதி சுசுகி தனது முதல் முழு மின்சார வாகனமான விட்டாராவை மார்ச் 2025 வெளியிட உள்ளது. இது டொயோட்டா பேட்ச் செய்யப்பட்ட மாறுபாடாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மின்சார வாகனம் மலிவு விலை மற்றும் தரமான தொழில்நுட்பத்துடன் இந்திய கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சந்தைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த விலை, எளிய பராமரிப்பு மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவை கிராமப்புறங்களில் மாருதி சுசுகி மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அரீனா டீலர்ஷிப் மூலம் கிடைக்கும் எஸ்பிரஸோ, ஆல்டோ K10, ஜெலாரியோ மற்றும் வேகன் ஆர் மாடல்களும் விற்பனையை தூண்டிய முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. நிறுவனத்தின் விற்பனை விகிதங்கள் வளர்ந்து வரும் SUV ஆதிக்கத்தையும் மந்தமடைந்த நகர்ப்புற சந்தைகளையும் மீறி முன்னேறியுள்ளது. இதனால் இந்திய வாகன சந்தையில் மாருதி சுசுகி தனது நிலைப்பாட்டை உறுதியாக வைத்திருக்கிறது. கிராமப்புற தேவை சார்ந்த மலிவு விலையிலான நுழைவு நிலை கார்களின் மீதான இத்தகைய வளர்ச்சி மாருதி சுசுகியின் வளர்ச்சிக்கான அடித்தளமாக செயல்படுகிறது. எதிர்காலத்தில் அதன் மின்சார வாகனங்களும் புதிய மாடல்களும் விற்பனைக்கு மேலும் ஊக்கத்தை வழங்கும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.